1000 பேர்னால அடிக்கிற, இயல்புல வந்தா உண்மையில வந்தா அப்படியே பம்முற. இதெல்லாம் கனவு காணாதீங்க, பண்ணாதீங்க. அசிங்கமா இல்ல? பாஜக வாய்ஸையும் விஜய் வாய்ஸையும் எப்படி ஒரே போய் 2 பேருமே சொல்றீங்களா? விஜய் என்பவர் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குமுதத்தில் என்ன எழுதி, இந்த முகத்துக்குலாம் நடிப்பு தேவையான எழுதிருச்சுல. எஸ்ஏசி அன்னைக்கே வந்து நமக்கெல்லாம் எதுக்குப்பா கனவு, எல்லாருமே எதுக்குப்பா நடிக்கிறாங்கன்னு நினைச்சு அமைதியா விட்டுருக்காங்க. நீ யாரை பத்தி கேள்வி கேட்க, நீ அவங்க கேட்கவே மாட்டேங்கிற. நிர்மலா சீதாராமன் பேர் வர மாட்டேங்குது, பாஜக பேர் வரமா, அசிங்கமா இல்லை உனக்கு? நீ எழுது, நீ அங்க பார்த்த குரல் எழுப்பு. நீ அங்க போனா இப்படியே உட்காந்துருக்கு மோடிஜி. எனக்கு கரடியே காரி துப்பிருச்சுங்கிறத குரணி பேசுறதை பத்தி சீமானு ஒருத்தரை சொல்றாருன்னா அப்ப அது எவ்வளவு கேவலமா போயிருச்சுன்றது. வைரஸை ஒரு வைரஸ் தாக்கின மாதிரி அது. கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. பைலட் ஆகணும்னு கனவு காணலாம், ஏரோப்ளேன் ஆகணும்னு கனவு காணலாம். ஐயாவும் சின்னையாவும் ஒன்னா மேடையில் வந்துட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஜிகே மணி வந்துட்டு தான் இருக்காங்க. கடந்த 6 மாசம் ஒவ்வொரு தடவை மேடைக்கு வரப்ப சரியான கலக்க போகுது. யாரு இன்னைக்கு தனித்தனியா இருக்காங்க, காமெடி மாதிரி இருக்கு. இந்த இப்ப கூட தான் வந்தாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வருடம் அவர் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அதிகமாக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழா வைத்து அவங்களுக்கு பரிசு வழங்குறது தொடருது. அந்த வகையில் இப்போவும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று அவர் பேசின பேச்சும் ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. நிறைய அறிவுரைகள் சொல்கிறாரு. இனிமேல் நான் அறிவுரை சொல்ல மாட்டேன், உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஆனால் எடுத்த உடனே நீட்டு மட்டும்தான் உலகம்னு இல்லை, நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க இது? நீங்கள்லாம் ஏன் டாக்டர் ஆகுறீங்க, நீங்கள்லாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு வெளிப்படையாக சொல்வதற்கும், நீட்டு மட்டும்தான் படிப்பா, டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பா, இது இவர் புதுசாக பேசலை. பாஜக ஏற்கனவே பேசியிருக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் டிவி விவாதத்தில் பாஜக சார்பாக கலந்துட்டு ஒரு ஆள் சொன்ன அதே வார்த்தை தான் அது. சீமான் மேடையில் பேசியிருக்கிறாரு, டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பா அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயத்தை இதை இவங்க என்ன மாதிரியாக எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள்னா, மனம் உடைஞ்சிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு ஆறுதல் தோணும் இவங்ககிட்ட. நிறைய மாணவிகள் நம்ம எழுந்திருக்கிறோம். இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் நான் வித்தியாசத்தை சொல்ல வரேன். இவங்ககிட்ட இப்போ விஜய் தரப்பட்ட போய் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சாகுறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாணவர்கள் எல்லாம் தகுதி இல்லாததுனால மனமுடைந்து இறந்து போகிறவர்கள் இல்லை. இது ஒரு பச்சையான படுகொலை. இப்போ +2 தேர்வில் தோல்வி அடைந்த மாணவன் தற்கொலைன்னு முன்னாடி நம்ம அடிக்கடி படிப்போம். இந்த நீட்டுக்காக இறக்கிற மாணவர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டுக்கான ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் எடுத்திருந்த மதிப்பெண்ணை எடுத்தாலே மெடிக்கல் சீட் என்கிற நிலைமை இருந்தது. மருத்துவ படிப்புக்கான தகுதி இருந்தும் நீட் என்கிற ஒரு ஏமாற்றத்தனத்தால் ஏமாற்றப்படுகிறோம்னு துரோகத்தால் கொலை செய்யப்படுகிற மாணவர்கள். இது ஒரு சிஸ்டமேட்டிக் கில்லிங். இதையும் மாணவர்கள் மனமுடைஞ்சிடாதீங்க, மாணவர்கள் நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு சொல்கிறது பச்சையான அயோக்கியத்தனம். நான் அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டியதோ இது சொல்ல வேண்டியதோ மாணவர்களை நோக்கி அல்ல, நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியது ஒன்றிய அரசை எதிர்த்து. நீங்கள் +2ல் தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொள்கிற மாணவனையும் நீட்டில் தோல்வி அடைந்தாலோ அல்லது நீட்டுக்கு தேவையான மதிப்பெண் இல்லாததால் மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறதையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. இதுதான் இவர்களுக்கு இருக்கிற அந்த அரைகுறை புரிதல்னால இதை திருப்பி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப எல்லாரும் அதிகமா படிச்சு மார்க் எடுக்க முடியாது. அப்ப எல்லா மாணவர்களுக்கும் அவர் பேச வேண்டியது இருக்குல்ல. நீங்க இது ரொம்ப தவறா இருக்கு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். நீங்க எல்லாருமே டாக்டர் ஆகணும் நாங்களும் கேட்கல. டாக்டர் கனவோட ஒருத்தன் படிக்கிறான், சின்ன வயசுலேருந்து படிக்கிறான், அவனுக்கு ஏன் ஒரு தகுதி தேர்வுன்னு நீ ஒன்று வைக்கிற? இதுதான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். அதுக்கு அவன் கோச்சிங் சென்டர் போக வேண்டியிருக்கு. இப்போ கோச்சிங் சென்டர் சென்ற மாணவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? பெரிய பெரிய கோச்சிங் சென்ற எல்லா மாணவர்களும் யாரு? நடுத்தர மாணவர்கள், கீழ் நடுத்தர மாணவர்கள், ஏழை மாணவர்கள். அனிதா யாரு? குடிசையில படிச்சுட்டு இருந்த பொண்ணு. நீ அனிதா வீட்டுல போய் பேச வேண்டியதானே? நீ இதையா பேசின? பெரிய வீராவேசம்ல பேசின, பெரிய இதுல நீ பேச. இப்ப கூட என்னமோ நீட்டை பத்தி பெரிய இதுல நீ பேசிட்டு தானே இருந்த. இன்னைக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நான் முதல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று. அரசியல்வாதிகள் எழுதி கொடுப்பவர்களுடைய பேச்சை பேசுவது தப்பு கிடையாது. அது இப்போ ஒரு இதாயிருச்சு. ஆனால் என்ன எழுதி கொடுக்குறான், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை நேற்று இப்படி பேசணும், இன்னைக்கு இப்படி பேசலாமே, இந்த மாதிரியான குறைஞ்சபட்ச அறிவாவது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கணும்.
என்ன கருமத்தை எவன் எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே நான் வந்து ஒரு 5வது வயசு குழந்தை பேச்சு போட்டியில் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பேன்னு ஒரு ஆள் வந்து பேசுவது ரொம்ப கேவலமாக இருக்குது. 2-3 விஷயம் சொல்கிறேன். பாஜக அல்லாத முதல்வர்கள் எல்லாம் நிதி ஆயோக புறக்கணிச்சாங்கன்னு தன்னுடைய அறிக்கையில் எழுதுவதும், அதாவது ஒரு பச்சையான பொய்யை எவனோ ஒருத்தன் முட்டாள்தனமாக எழுதி கொடுத்தது அப்படியே அறிக்கையில் விடுவதும், ஒரு இசை வெளியீட்டு விழாவில் நம்மலாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட பெருசாக தான் நினைக்கணும், பெருசாக நினைச்சாதான் நம்ம வீரன்னு பேசுவதும், இன்னொரு விழாவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் இந்த மாதிரியான பெரிய பெரிய இதை வச்சுக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் பண்ணணும், இது பண்ண இதை நினைச்சாதான் வாழ்க்கையா. நான் கேட்கறது என்ன, அந்த நேரத்துக்கு பொருத்தி நான் ஒரு பார்த்துக்கங்க. கேள்வி கேட்கவா? விஜய் என்பவர் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குமுதத்தில் என்ன எழுதிருந்துச்சு? இந்த முகத்துக்கெல்லாம் நடிப்பு தேவைன்னு எழுதிருந்துச்சுல்ல. எஸ்ஏசி அன்னைக்கே வந்து நமக்கெல்லாம் எதுக்குப்பா கனவு, எல்லாருமே எதுக்குப்பா நடிகராகணும்னு நினைச்சு அமைதியா விட்டுருந்தா, எஸ்ஏசி அப்படி பண்ணியிருந்தா, இன்னைக்கு எஸ்ஏசி இடத்துல தான் நம்மளாம் இருக்கோம். நம்மளோட குழந்தைங்களை அவன் என்னென்னவோ சொல்றான், அவர்கள் விஜய் மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. எல்லாரும் விஜய் ஆயிட முடியுமா? எல்லாரும் விஜய் ஆகணும்னு தேவையில்லைங்க. எல்லாருக்குமே கனவு காண்பதற்கான உரிமை இருக்குங்க. உரிமை இருக்கு. அப்புறம் நீ அந்த கனவு காண்றதுக்கு உரிமையே இல்லை, நீ என்னங்க வந்து பேசுறது? நிறைய பேர் இப்ப கனவு கண்டவங்க நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்கல்ல, அவங்கள நல்வழிப்படுத்துறது யாரு? அதுதான் நான் திருப்பி சொல்றேன். அவர்களை நல்வழிப்படுத்துறதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு நல்வழியும் தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னால முடிஞ்சா நீ ஒரு அரசியல் தலைவர், உன்னால முடிஞ்சா நீ ஆட்சியில இருக்கிறவங்களால முடியலங்க. அவரு என்ன பண்ணுவாரு? யாருனால ஆட்சியில இருக்கிறதுனால யாருங்க தப்பு? நீ பாஜக பத்தி எழுது, அந்த மாணவர்கள்ட்ட போய் பேசுறியே, பாஜகன்னு வார்த்தை போட்டு எழுது. ஏன் சட்டமன்றத்துல தீர்மானம் எழுதியிருக்காரு? அது வரைக்கும் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தியே, கவர்னர்கிட்ட போய் நீ என்ன மனு கொடுத்த? திமுக மேல ஊழல் விசாரிங்கன்னு கொடுத்தியே, அதே கவர்னர்கிட்ட போய் நீட்டை ஏன் இது பண்ண, நீட் தீர்மானத்தை எதற்கு கையெழுத்து போடாம வச்சிருந்தேன்னு கேட்க வேண்டியதானே? நீ யாரை பத்தி கேள்வி கேட்க? நீ அவங்களை கேட்கவே மாட்டேங்கிற. நிர்மலா சீதாராமன் பேர் வர மாட்டேங்குது, பாஜக பேர் வரமா, அசிங்கமா இல்லை உனக்கு? நீ எழுது, நீ அங்க பார்த்து குரல் எழுப்பு. நீ அங்க போனா இப்படியே உட்காந்துருக்கு, மோடிஜின்னு சும்மா நடிக்கிற. என்ன அசிங்கமா இல்லை உனக்கு? குழந்தைங்கிட்ட போய் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு பேசிட்டு இருக்கிற. நாங்களும் தான் போராடிட்டு இருக்கிறோம், தீர்மானம் போட்டுருக்கோம். என்னைக்காவது போய் டாக்டர் கனவு காணாதீங்க, டாக்டர் மட்டும் தான் இப்படி சொல்லக்கூடாது. ஆனா யங்ஸ்டர்ஸ் மத்தியில வரவேற்பு இருக்குல்ல, எழுந்த புரிதல் இல்லாம ஒரு 10 பேர் பேசுவது. ஒரு பெற்றோரே சொல்றாரு, நீங்க இளைய காமராஜர் அப்படின்னு மேடையில சொல்றாரு. அவர் காமராஜர் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. அது வந்து காமராஜருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அவமானமா நான் பாக்குறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. இறுதியாக நான் ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன். எந்த மாணவனையும் கனவு காணாத, இது மட்டும்தான் படிப்பான், எல்லாருக்குமே டாக்டர் ஆகணுங்கிற ஆசைப்படுவதற்கு உரிமை இருக்கிறது. நீ ஆசைப்படுவதுதான் மனிதனோட ஒரு அடிப்படை உரிமை. நீ அதிலே வந்து நீட்டு ஒன்று தான் படிப்பா, அது ஒன்று தான் படிப்பான்னு இந்த சீமான் போன்றவர்கள், பாஜகக்காரர்கள், இந்த விஜய் போன்றவர்கள் பேசுவது என்பது மிக 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 பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நீ ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்பது ரொம்ப தவறான. பாஜக வாய்ஸையும் விஜய் வாய்ஸையும் நான் எப்ப ஹீரோவா பார்த்திருப்பேன் தெரியுமா? கவலைப்படாதீங்க, நீங்க டாக்டர் ஆக கனவு காணுங்க. இவங்க நீட்டுன்னு போட்டு இப்ப நம்மளை இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு உங்களால எவ்வளவு முடியுதோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, படிக்க பாருங்க. நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் எப்படியாவது இதை பண்ண, அப்படி பேசு. நீ பெரிய ஹீரோ தானே. என்னைக்காவது படத்துல அப்படி பேசியிருக்கியா? படத்துல என்னால முடியாது, என்ன பண்ண முடியாது, இப்படி என்னைக்காவது பேசியிருக்கியா? 1000 பேர்னால அடிக்கிற, இயல்புல வந்தா உண்மையில வந்தா அப்படியே பம்முற. இதெல்லாம் கனவு காணாதீங்க, பண்ணாதீங்க, அசிங்கமா இல்ல? பாஜக வாய்ஸையும் விஜய் வாய்ஸையும் எப்படி ஒண்ணுன்னு சொல்றீங்க? நேத்தே ஒரே நாள்ல 2 பேரும் ஒரே மாதிரில பேசுறாங்க. பாஜக நீட் எதிர்ப்பு பேசுறாங்களா? விஜய் பேசுறாருல. இப்ப பேசிட்டு நீட்டுக்கு என்ன எல்லாம் இது ஒண்ணுதான் படிப்புன்னு தான் கேக்குறிய. என்ன பேசுற நீ என்ன பேசுற எனக்கு தெரியல. பாஜக வெளிப்படையான எதிரி. நீ யாருன்னே உனக்கே தெரியலையே. நீட் ஒண்ணுதான் படிப்பு இல்ல, அது மட்டும் தான் உலகம்னு இல்ல. அதுதாங்க சொல்றேன். அதுக்கு நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். நான் திருப்பதி சொல்றது என்னன்னா, நேத்து ஒரு பாஜக காரன் டிவியில பேசினதே விஜய் மேடையில பேசுறாரு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அவ்வளவுதான். இது நான் உங்களுக்கு வைக்கிற கேள்வின்னு வச்சுக்கோங்க. பாஜக காரன் பேசுறதே நீ மேடையில பேசு. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன், நீ பஞ்ச் டைலாக் பேசு, மேடையில வந்து பேசு. எதுக்கு பயப்படுறீங்க? எழுதுங்க, கனவு காணுங்க, நீட்டு நீ வேணா போடுறது படிங்க, உங்களால முடியும், என்னமா சொல்லு. அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லு. சொல்றாருல்ல, பணத்தை லாரி வண்டியா வந்து கொட்டுவாங்க. என்ன பணத்தை வந்து ஏங்க, கோச்சிங் சென்டருக்கு போனாதான் ஒருத்தன் டாக்டர் ஆக முடியும்னு ஒரு நிலைமை இருக்கு. ரொம்ப சிம்பிள். இது ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்றோம். அங்க உட்காந்துக்கிட்டு நீ இது அப்பயே தமிழ்நாடு அரசு கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க. ஏங்க வேற வழி இல்லைங்க. இருக்கிற வரைக்கும் நாங்க அதுக்கான தீர்வை பண்ணிதானங்க ஆகணும். நாங்க என்ன அதுக்காக எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்காதீங்கன்னு விஜய் மாதிரி சொல்ல முடியுமா? இடஒதுக்கீடு கூட தான் கொண்டு வந்தாங்க. அதிமுக கொண்டு வந்தது வரவேற்கிறேன். அவங்க தான் நீட்டையும் கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஐக்கியத்தனம். ஆனா செஞ்ச ஐக்கியத்தனத்துல இதையாவது பண்ணாங்களேன்னு நம்ம வந்து அது வரவேற்க தானே வேண்டி இருக்குது. இன்றைக்கு தேவை நீட் ஒழிப்பு. மாணவர்கள்ட்ட போய்
நீட் ஏதோ நல்ல விஷயம் மாதிரியும் அதை சாதிக்க முடியாத அந்த அந்த சாதிக்க முடியாத நிலைமையில மாணவர்கள் இருப்பது மாதிரியும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறது. நீட்டுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம். இது நான் தான் ரொம்ப எளிமையாக கேட்குறேன்ல. சினிமாவில் நீ இப்படி பேசுவியா? சினிமாவில் நீ இப்படி பேசியிருந்தீங்கன்னா ஹீரோ ஆயிருக்க முடியுமா? ஏன் அரசியலில் மட்டும் இப்படி பேசுகிற? ஏன் நடிக்கிற? அப்படியே இரு, ஹீரோவா இரு. நான் அவ்வளோதான் கேட்குறேன், வேற ஒன்றுமே கேட்கலையே. பாஜக எதிர்த்து கேளு, மோடி எதிர்த்து கேளு. ஏன்டா நீட்டை ஒழிக்கிறோன்னு திமுக சொல்லுது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, திமுக ஆட்சிக்கு வருது, நீட்டை ஒழிக்க தீர்மானம் போடுது, நீ நிறுத்தி வச்சிருக்க, ஏன்டா நிறுத்தி வச்சிருக்கேன்னு கேளு, மோடிக்கு லெட்டர் எழுது. அப்புறம் என்ன அண்ணாமலை என்ன அயோக்கியத்தனம் பண்றானா அதையே பண்ற நீயும். அறிக்கையில் என்ன சொல்ற? திமுக நிர்வாகிக்கு அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இதுன்னு 2 பேரும் எழுதுறாங்க. 2 பேரும் அயோக்கியத்தனம் பண்றாங்க. திமுக நிர்வாகி, திமுக எதிர்த்தா திமுக நிர்வாகி. நான் என்ன கேட்கிறேன், ஏன் 2 பொய்யுமே ஒரே பொய்யை 2 பேருமே சொல்றீங்களா? அப்புறம் நீங்க 2 பேர் யாரு? ஒரே இடத்துல தயாரிச்சு தானே வருது அந்த பொய். இல்ல அந்த ஞானசேகரன் திமுக சேர்ந்தவர் இல்லையா? பெப்சி எந்த பாட்டில ஊத்தி கொடுத்தாலும் பெப்சி தானங்க. இல்ல இல்ல வேறயா? அப்ப பெப்சி தாங்க எல்லாரும் இவங்க 2 பேருமே சேவ் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல ஞானசேகரன் திமுக நிர்வாகி கிடையாது. என்ன அமைச்சரோட 2 போட்டோ வந்துச்சு, திமுக அனிதாபின்னு அவன் திமுகவை பயன்படுத்திக்க பார்த்திருக்கிறான். அதனால நீ திமுக நிர்வாகின்னு எழுதுவியா அறிக்கையில? என்ன பொசிஷன்ல இருந்தான்னு எழுது. ஏன் பொய் சொல்ற? அதே செராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு உன்னோட அறிக்கை. நான் ஒன்னு சொல்றேன், விஜய்க்கும் பிஜேபிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்க பிஜேபி ஸ்டாண்ட் பாயிண்ட்லயே வெளிப்படையாக நின்று ஓட்டு கேட்டா ஒரு பைய ஓட்டு போட மாட்டான்னு திமுகவினுடைய கொள்கைகள் எல்லாம் தன்னுடைய கொள்கைகள் மாதிரி நேத்து பேசுறாரு. எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற வார்த்தையை கூட காப்பிடிக்கிறார். நேத்து சொன்னாரா இல்லையா? எல்லோருக்கும் இல்லாமன்றது சொல்றோம். நாங்க தானே சொன்னோம், எங்க தலைவர் தானே சொன்னாரு. நீ எப்படி வேணா சொல்ல, அந்த வார்த்தையை கூட காப்பிடிக்கிற நீ. அது தமிழ் மரபுல இருந்து வர்றதுங்க. எல்லோருக்கும் இல்லாம அப்படி பார்த்தா தமிழ் வார்த்தை 2 பேரும் ஒரே மாதிரி ஆன்சர் சார். எல்லா வார்த்தையும் தமிழ்ல தான் சார் இருக்குன்னு நம்ம ஸ்கூல்ல சொல்லாம ஏத்துக்குவீங்க நீங்க? என்ன அப்படியே பேசுற? அப்புறம் பண்றதெல்லாம் பாஜக காரனுக்கு. சமூக நீதி அரசியல திருவள்ளுவர் காலத்துல பேசுறோம். சமூக நீதி அரசியல் நீ பேசாத நான் சொல்லல. செயல்பாட்டுல இல்லையேப்பா, செயல்பாட்டுல ஒண்ணுமே இல்லையே. சமூக நீதிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே. நான் கேட்கறது ஒண்ணுதான், என் பிள்ளைங்கிட்ட என்னுடைய மக்கள்கிட்ட நீ இதெல்லாம் கனவு காணாதேன்னு சொல்றியே, உங்க அப்பா உங்ககிட்ட உன் மூஞ்சிக்கு நடிக்காதேன்னு குமுதம் சொல்றான், நீயும் இனிமே இந்த மாதிரி பெரிய கனவு காணாதேன்னு சொல்லியிருந்தா நீ இன்னைக்கு நடிகன் ஆகி முதல்வர் கனவுலாம் கண்டிருக்க முடியுமா? சிம்பிளான கேள்வி. இல்ல டெமோக்ராட்டிக்கா இருங்க அப்படின்னு சொல்றாரு. டெமோக்ராட்டிக்கா இருங்க, இரு. டெமோக்ராட்டிக்கா இரு. ஏன் இருக்க மாட்டேங்கிற? நானும் அதான் கேட்கிறேன். டெமோக்ராட்டிக்கா இரு. ஏன் ஒரு பக்கம் திமுக திட்டிட்டே இருக்க, அப்படியே பாஜக பத்தி கேள்வியே கேட்க மாட்டேங்கிற? டெமோக்ரஸியே இல்லையே. அதான் நானும் கேட்கிறேன். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, இந்த எலெக்ஷன்ல வண்டியா பணத்தை கொட்ட போறாங்க, அதனால உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி வச்சிருங்க அப்படின்லாம் எச்சரிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயமா தான் பாக்குறேன். பணம் வாங்காதீங்க, ஓட்டு போடாதீங்கிறது பிடிஆர் கூட தான் சொல்றாரு. நிறைய அரசியல்வாதிகள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணாமலை கூட தான் சொன்னாரு. எவ்வளவு அரவக்குறிச்சியில இங்கே நின்னார்ல, எவ்வளவு ஓட்டு காசு. இப்போ கூட நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன், அண்ணாமலை எவ்வளவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நீங்க என்ன பண்ண போறேன்னு பார்க்க தான் போறோம். பார்ப்போம், எலெக்ஷன் அப்போ பார்ப்போம் என்ன ஆக போகுது. ஆதவ அர்ஜுனாவோட ஒரு பேச்சு அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எடப்பாடியை உரிமையில பேசுறாரு. அண்ணாமலையாவது ஏதோ கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு 18% ஓட்டை வாங்கினாரு, எடப்பாடி பாவும் யாரும் அவர் கூட கூட்டணியே சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தரப்புல விஜயை திட்டக்கூடாது, தாவேக்காவை எதிர்த்து பேசக்கூடாதுன்ற ஒரு மறைமுக கட்டளை இருக்கிறதாலாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல விஜய் அதிமுகவை திட்டினாதான் அதிமுக விஜயை திட்ட வேண்டிய தேவை ஏற்படும். விஜய் அதுக்கான ஒரு இடமே வைக்கல. அது தெளிவுபடுத்திட்டாங்கல்ல. இல்ல, அது வேண்டாம், எதிர்கட்சியா இருக்கிறாங்க. நீங்க எது அதிமுக மறைமுகமா இருக்குன்றீங்களோ வெளிப்படையா தாவேக்கா அறிவிச்சிருச்சு. சரியா? நான் எதுக்குங்க அவங்கள எங்களுக்கு இதுதான் அஜெண்டா, இப்படி இவங்களை எதிர்கட்சியா இருக்கிறாங்க, மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. நானும் சொல்றேன், இவங்களை திட்டுங்கன்னு சொல்லிதான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஈடி முதலாளி எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு, நாங்க அதனால இவங்களை திட்டுறோம் வெளிப்படையா இருக்கிறாங்க. அவங்க அதனால அவங்க அமைதியா இருக்கிறாங்க. என்ன நீ திட்டலன்னா ஒன்னதுக்குப்பா நான் திட்ட போறேன்னு எடப்பாடி அமைதியா இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், விஜயை எப்படி அரசியல்வாதியா பார்க்க முடியலையோ, நீங்க அந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் சோசியல் மீடியாவில் பொய் சொல்வது எப்படின்னு புத்தகம் போட்டா நீங்க 10 லைப்ரரி வைக்கலாம். அவ்வளவு பொய் சொன்ன ஒரு ஆளு பாஜக, அதிமுக. இன்னைக்கு விஜய் ஆதவ அர்ஜுனா பத்தி கேட்க வேணாம். மேடையிலேயே தன்னுடைய பழைய தலைவர் திருமாவளவனை பத்தி அவ்வளவு பொய். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டம் ஒருமையில என்னவோ அவர் எதிர்கட்சி தலைவர். இப்ப நானுமே சில தலைவர்களை ஒருமையில பேசியிருக்கிறேன், வேணுனே பேசியிருக்கிறேன், சீமான் போன்றவர்களை பேசுறேன். ஆனால் நான் எந்த கட்சியிலையும் பொறுப்புல இல்லை. ஒருவேளை பொறுப்புல இருந்தேன்னா நான் அந்த கட்சியினுடைய பிரதிநிதி ஆயிடுறேன். என்னுடைய கருத்து அந்த கட்சியினுடைய கருத்து ஆயிருது. அப்ப எனக்குன்னு ஒரு பொறுப்பு வரும். இப்படி ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு அவன் பேசுறது என்ன மாதிரியான ஒரு நாகரிகம்? நீங்கெல்லாம்
இவர்கள்லாம் ஓட்டு போடுறதுக்கே முதல்ல தகுதி இருக்கான்னு தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சி அமைக்கணும், இது பேசணும். புரோக்கர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சீமான் அம்பலப்படுத்திட்டாரு. கனவு புரோக்கர் வேலை காண்றதுக்கு தான் எல்லாருக்கும் பார்க்குறாங்க. உரிமை இருக்குல்ல. காணலாம். முதலமைச்சராகணும் கனவு காணலாம்ல. கனவு தாராளமா காணலாம். பைலட் ஆகணும்னு கனவு காணலாம். ஏரோப்ளேன் ஆகணும்னு கனவு காணலாம். கனவு காணலாமா? இப்ப நான் பைலட் ஆகணும்னு கனவு காணலாம். ஏரோப்ளேன் ஆகணும்னு கனவு கண்டா நீங்க உனக்கு கூட தான் உரிமை இருக்குன்னு பேசுவீங்களா? இவங்க கனவு கண்டெல்லாம் ஏரோப்ளேன் ஆகணும்னு காணுவாங்க. உனக்கு முதல்ல பேசிக் நேர்மை, அடிப்படை நேர்மை துளி கூட இல்லை. பொய் ஏன் சொல்றீங்க? நீங்க ஹாஃப் ட்ரூத் அதெல்லாம் பொய்கள்ல நிறைய வகை இருக்கு. அரசியல் மேடைகள்ல நிறைய பொய்கள் பேசப்படுது. பச்சையாக ஒரு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு 2 பேப்பருக்குன்னா பாஜக ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு, திமுக ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு, திருமாவளவன் வேங்க இதுக்கே போல, எவ்வளவு பொய்கள், எவ்வளவு பொய்கள். நீ பொய்யின் உறைவிடமா தாவேகா இன்னைக்கு இருக்குது. அதனுடைய நீட்சியா விஜயோட அறிக்கையிலையும் பொய்ய வர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க ஆட்களா இருந்தா அப்படிதானே வரும். நீங்க இதில் போய் நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? வேற ஒன்றும் இது இவங்களுக்குள்ள புரோக்கர்களுக்குள்ள நடக்கிற சண்டையா தான் நான் பார்க்கணும். இது என்னமோ போய் பேரம் பேசியிருக்கேன், அங்கே ஏதோ பேரம் படியலை, அதனால இங்க வந்து கடுப்புல எடப்பாடியை வாப்போன்னு அவனைன்னு பேசிட்டு இருக்குது. வேற ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை. சீமான் கூட சொன்னாரு, புரணி பேசுறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆதவ அர்ஜுனா வந்து எனக்கு கரடியே காரி துப்பிருச்சுங்கிறத தவிர எனக்கு வேற ஒன்றும் பழமொழி தோணல். பழமொழி கூட இல்லை, அது வந்து சினிமா நிலம். எனக்கு கரடியே புரணி பேசுறதை பற்றி சீமானு ஒருத்தரை சொல்றாருன்னா அப்ப அது எவ்வளவு கேவலமா போயிருச்சுன்றது. இதே ஆதவ வைரஸை ஒரு வைரஸ் தாக்குன மாதிரி, அது வைரஸ் மனுஷனை தானே தாக்கும், இந்த வைரஸ் இன்னொரு வைரஸ் தாக்குற மாதிரி தான். இதே ஆதவ அர்ஜுனா தான் என்ன அதிமுகவுக்கு கூப்பிட்டாரு, துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு புரோக்கர் கூட்டங்க. நான் தான் சொல்றேன்ல, இவன் யாருமே அரசியல்வாதி கிடையாது. புரோக்கர் வேலை பார்க்கறதுக்குன்னே நீங்க எப்படி இந்த இன்னைக்கு வந்து யூடியூப்ல சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ, அது போல அரசியலில் இருக்கிற புரோக்கர்கள். விஜய்க்கு ஒருவேளை உண்மையிலேயே அரசியல் ஆசை, பைலட் ஆகணும், ஏரோப்ளேன் ஆகணும்னு ஆசை இருந்தால் இந்த புரோக்கர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. இவங்க கடைசி வரைக்கும் இவனை கூப்பிடலாமா, அவனை கூப்பிடலாமா, இவனை இழுக்கலாமான்னு தான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படி வாக்கு வாங்கணும், எப்படி உருப்படணுங்கிற ஐடியா இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பாமகல ஒரு கட்சி சண்டையா, அது குடும்ப சண்டையா அப்படின்றது தெரியல. அது ஒரு ஒரு உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை. டாக்டர் ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் தைலாபுரத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இங்கே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கட்சி ரெண்டா உடையுமா அப்படின்லாம் பேசப்படுது. பாமக வந்து பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல், மார்க்ஸ் அரசியல் இதெல்லாம் இதோட தான் தொடங்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளிகளுக்கான விடுதலை அப்படின்னு தொடங்கப்பட்டது. அதை எப்படி பார்க்குறீங்க? ராமதாஸ் ஐயா அவர்களையும் அந்த காலத்தில் வந்து இந்த மக்கள் டிவிலாம் ஆரம்பித்த காலத்தில் சின்ன பெரியார்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த அளவுக்கு அவர் முற்போக்கானவராக தமிழ்நாட்டில் இருந்தார். என்னைக்கு சுயநலமும் குடும்பமும் உள்ள வருதோ, நீங்கள் இன்னொரு விஷயம் எனக்கு இந்த இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்க முடியுது. எல்லா வாரிசுகளாலும் அரசியலில் ஜெயிக்க முடியாது, எல்லா வாரிசுகளாலும் தன்னுடைய தந்தையின் பேச்சை கேட்க முடியாது. இது போல் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதில் குறிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, தங்கள் சமுதாய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர்கள் செய்த துரோகத்திற்கு, பாஜகவுடன் கூட்டணி வச்சு இவர்கள் செய்த துரோகத்துக்கு, இவர்கள் கடைசியாக சில வருடங்கள் வந்து உச்சகட்டமாக ஜாதி வெறியை அந்த மக்களுக்குள்ள தூண்டி விட்டு ஜாதி அரசியல் பண்ணதுக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் அனுபவிக்கிறது, குடும்பம் இவ்வளோ மோசமான ஒரு சந்தி சிரிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய. வேற ஒன்றும் எனக்கு ஐயாவும் சின்னையாவும் ஒன்னா மேடையில் வந்துட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியா ஜிகே பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. கடந்த 6 மாசம் ஒவ்வொரு தடவை மேடைக்கு வர்றப்ப சரியான கலக்க போகுது. யாரு தனித்தனியா இருக்காங்க, காமெடி மாதிரி இருக்கு. இந்த இப்ப கூட தான் வந்தாங்க மகாபலிபுரத்தில். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுங்க அது பயங்கர மீமாவே ஆச்சு. பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க, காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையாவே சண்டை போட்டுக்கிறாங்களா? இல்லைங்க, பாவமா இல்லையாங்க உங்களுக்கு? ராமதாஸை பார்த்து இப்படி கேட்குறீங்க. நீங்க அன்புமணியாவது இந்த மாதிரிலாம் ஏதோ வேணே. ராமதாஸுக்கு எக்ஸ்ட்ரீமா வயசாயிருச்சு, அவர் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி இருந்த மனுஷன் என்னதான் பார்த்தாலும் எப்படி இருந்த மனுஷன் ஏன்னு தான் நமக்கு தோணுது. இதோ போய் நாடகம்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு. ஆமா, அவர் தான் சொல்றாரு, பாஜக கூட நான் கூட்டணி வைக்க வேணான்னு. சௌமியாவும் அன்புமணியும் என் காலை பிடிச்சி கிஞ்சினாங்க, பாட்டில் வச்சு அடிக்க வந்தார். காலையில பார்த்தா அதுதான் அந்த இடம் தான் ரொம்ப குறிப்பானவர். காலையில பார்த்தா வீட்டு வாசல்ல பாரத் பாஜக சத்தையெல்லாம் அண்ணாமலை வராரு உள்ள. ஸோ எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அன்புமணியே பாஜக மிரட்டி இருக்கு. பாஜக எல்லாத்தையும் மிரட்டுது. இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல்ல ஒரே ஒரு கேள்விதாங்க, பாஜக மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிங்களா பணியிலையாங்கிறது. ஏன் என்னால் திமுகவை வந்து எந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஆதரிக்க முடியுது
ஆதரிக்க வேண்டும் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன்னா, இன்றைக்கு இந்தியாவில் பாஜகவிற்கு அடிப்பணியாத கட்சின்னு நம்ம உறுதியாக சொல்லக்கூடியது காங்கிரஸ், ராகுல் காந்தியும் தளபதியும் மட்டும்தான். வேற யாரையும் நீங்கள் அந்த அளவு உறுதியாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ தாவேக்காவோட அந்த பரிசளிப்பு விழா அது தொடர்ந்து நடக்க தான் போகுது. இனிமேல் நான் பேசி ரொம்ப போர் அடிக்கலாம் விரும்பல அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. மாணவர்கள் அதில் ஈர்க்கப்படுறாங்க. ஒரு பெரிய ஸ்டார், அவர் நட்சத்திரம், அவரு அரசியல் களத்துக்கு வராரு, இனிமே அவர் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். புதுசாக யாராவது வரும்போது, இப்போ சீமான் மாதிரி யாராவது வர்றாங்க புதுசாக அப்படின்னா, அவர்களுடைய பேச்சு திறன் அப்போ இளைஞர்கள் இருக்கும். பயங்கரமாக இவர் நல்லா பேசுகிறார். ஏன்னா எப்பயுமே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி கிளம்புகிற கூட்டம் எப்பயுமே இருக்கும். அதில் இளைஞர்கள் குறிப்பாக இருப்பாங்க. இளைஞர்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, பழைய கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது, பழசு இவங்க தான் இத்தனை வருஷம் ஆட்டாங்களன்ற ஒரு தேவையற்ற, அது எதனால், ஏன் பழசுனாலே கெட்டதா, ரொம்ப வருஷம் ஆச்சா ஒரு கட்சினாலே அது கெட்ட கட்சியா, அது நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இல்லாமல், ஏன் நீங்கள் யங்ஸ்டர் ஏன்டே கேட்பாங்க முன்னாடிலாம், இப்போ எவனும் கேட்கறது இல்லை. நீங்கள் யங்ஸ்டர் தானே, புதுசாக யாரையாவது நான் எதுக்கு புதுசாக ஆதரிக்கணும்? இப்போ இந்த புதுசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இளம் வயதினர், அதுவும் குறிப்பாக அந்த அரசியல் அனுபவம், அரசியல் பற்றிய புரிதலே இல்லாத இளம் வயதினர்கிட்ட எல்லா எலெக்ஷன்லையும் இருக்கும். ஆனால் என்னன்னா, அடுத்த எலெக்ஷன் வருதுல்ல, அப்போ இவங்களுக்கு அப்போதான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், மாறிடுவாங்க. இது ஒரு டிராவலிங். இப்போ சொல்றாருல கமலஹாசன், நாட்டுக்காக வந்துட்டேன். ஆமாம், அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்வியாளர் கேட்டப்ப எனக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. ஐயோ, தலைமை வந்து ரொம்ப நேரம் பேச போறாருன்னா ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆமாம், இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவை, நாட்டுக்கு ரொம்ப தேவை இது பாஜக எதிர்ப்பு. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுதான் நான் இப்படி சொல்கிறேன்ப்பா. இப்போ கமல் வந்து கர்நாடகாவில் பேசினதே நான் ஏன் அவர் போய் இப்படி பேசினாருன்னு தான் எனக்கு ஒரு வருத்தம் இருக்காது, உண்மையாகவே இருந்தாலும். ஏன்னா இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ யார் மேலே இப்படி அடுக்கி வைக்கிறது முக்கியம் இல்லை, இப்படி அடுக்கிறது தான், ஒன்றாக அடுக்கிறது தான் இப்போ பாஜக எதிராக முக்கியம்னு நான் பார்க்குறேன். இது எல்லாமே அப்போ தான் திமுக, அது மையம்னாலும் யாருனாலும் சரி, ஒன்றா பாஜகவிற்கு எதிரானவர்கள் ஒன்றா இருக்கணுன்றது தான் நோக்கம். நாளைக்கு கமலஹாசன் மாதிரியோ ரஜினிகாந்த் மாதிரியோ விஜய் அரசியலும் வந்துடும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பா? எனக்கு அந்த அளவு கூட இருக்கும். இப்போ கமலுக்கு கூட தன்னுடைய உயரம் புரிஞ்சிச்சு வந்தார், திருப்பி இங்கே வந்தார். விஜய்லாம் சிரஞ்சீவி மாதிரி அரசியல் விட்டு போயிடுவார். நான் இவங்க தமிழ்நாட்டை வச்சே பார்க்கல. சிரஞ்சீவிக்கு 10 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் படமே பண்ணாமல் திருப்பி வந்து நீங்கள் பாருங்கள், மறுபடியும் பழைய ரூட்டுக்கு போயிட்டார். அதே ஐட்டம் சாங்கு, அதே டான்ஸு, அதுக்கே அப்படியே விஜய் வருவார், ரொம்ப சீக்கிரமாக வருவார். வேற ஒன்றும் நான் இவர்கிட்ட நான் பெருசாலாம் எதிர்பார்க்கல. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.